subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடுவாரீர். நன்றியின் பலியை செலுத்திடுவாரீர். நன்மைகள் தாமே அனைவோம் வாரீர். நன்மைகள் செய்த இறைவனுக்கு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். மனமாற்றத்தை நாம் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைப்பு விடுக்கிறார். நாம் எதற்கெல்லாம் மனம் மாற வேண்டும்? கடவுளுடைய பக்கமாக நம்முடைய முகத்தை திருப்பி, நம்முடைய வழிகளை, வாழ்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் திருப்பி, அவர் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் அடைய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியை ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோர் பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலின் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கும் பயன் அளிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தீயவரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தை 21 முதல் 28 முடிய. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால்
அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாவார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தையும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டாம். அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம், என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவார். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, கேளுங்கள். என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை? நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையில் கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 130. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. நீரின் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரின் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரின் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரை ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாயும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீரோ மன்னிப்பு அளிப்பவர். மனிதர் உமக்கு அஞ்சி நடப்பார்கள். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றது. நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள்.
இதயத்தையும் புதிய மனதையும் பெற்று கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 5 இறைவார்த்தைகள் 20 26 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமை நம்மை மனமாற்றம் என்கிற ஒரு அழைப்பை விடுக்கிறது. கடந்த வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமையில் நாம் தொடங்கிய தவக்காலத்தை தொடங்கிய வாரம். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டது, சிந்திக்க அழைத்தது நோன்பு. நம்முடைய தானம், தர்மம், ஜபம், தபம், ஒருத்தல், உண்ணா நோன்பு இவைகளெல்லாம் நம்மை மனமாற்றத்திற்கு, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, கடவுளுடைய பக்கமாக நாம் திரும்புவதற்கு, நாம் அவருடைய பிள்ளைகளாக ஆகும் பொருட்டு இந்த ஒவ்வொரு தவ முயற்சிகளும் ஒருத்தல் முயற்சிகளும் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கடந்த வாரத்தில் தியானித்தோம். இந்த வாரத்தில் இன்றைய நாளில் இந்த வெள்ளிக்கிழமையில் நமக்கு இந்த 2 வாசகங்களும் அழைப்பு விடுப்பது மனமாற்றம். அதற்காக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்பது, 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் நல்லவர்கள், இன்னொருவர் பொல்லார்கள், தீயவர்கள். நல்லவர்கள் தாங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை நெறியில் கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுள் கொடுத்த அந்த நெறிமுறைகளில் கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றி வாழ்கிறவர்களாக எப்பொழுதுமே உறுதியாக திண்ணமாக இருக்க வேண்டும். அதிலிருந்து விலகிச் செல்லாமல் தங்களை தற்காத்து கொண்டு நிலைத்து நிற்க வேண்டும் என்று முதல் வாசகம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் பொல்லார், தீயவர்கள், அவர்கள் தங்களுடைய தீய நாட்டங்களிலிருந்து, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு கடவுளுடைய பக்கமாக அவர்களுடைய சிந்தனையை திருப்பி
கடவுளுடைய பக்கமாக அவர்களுடைய முகத்தை திருப்பி கடவுள் அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் சொல்லுகிறாரோ அதை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மனமாற்றம். அருமையானவர்களை என்ன நமக்கு சொல்லித் தருகிறது? கடந்த புதன்கிழமை அன்று முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட பகுதி யோனா நூலிலிருந்து 3வது அதிகாரத்தில் 1 to 10 முடிய வாசிக்கப்பட்ட வார்த்தைகள். அழகாக மனமாற்றம் என்றால் என்ன, நாம் எப்படி கடவுளுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கடவுள் நினைவே மக்கள் மீது கோபம் கொண்டுள்ளவராக இருக்கிறார். கோபம் கொண்டுள்ள ஆண்டவர் யோனா மூலமாக அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். நீங்கள் கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு அந்த செய்தியை சொல்லப்பட்டவுடனேயே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த அரசர் மக்களை அழைக்கிறார், சிறியவர் முதல் பெரியவர் வரை. ஏன், அவர்கள் வளர்த்திருந்த அந்த ஆடு மாடுகளை கூட ஒவ்வொன்றையும் அவர்கள் உண்ணான் நோன்பிருக்க அழைக்கிறார். கடவுளுடைய அருளை இரக்கத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் உண்ணான் நோன்பு ஒருத்தல் மட்டுமே முடியும் என்று சொல்லி அவர்கள் அந்த அரசர் எல்லோரையுமே அழைக்கிறார். எல்லோரையுமே அழைத்து கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிற வரைக்கும், கடவுளுடைய கோபம் தணிகிற வரைக்கும் அவர்கள் அந்த ஒருத்தல் முயற்சியை செய்கிறார்கள். இறுதியில் கடவுளும் மனம் மாறுகிறார். கடவுளும் தன்னுடைய கோபத்தை தணித்து கொண்டு அவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகிறார். அருமையானவர்களே, 3 மாற்றங்கள் அங்கே ஏற்படுகிறது. கடவுளும் மனம் மாறுகிறார், நினைவே மக்களும் மனம் மாறுகிறார்கள், யோனாவும் கடவுள் மீது கோபம் கொண்டவராக மாறுகிறார். இருந்த பொழுதும் கடவுள் ஒரு ஆமணக்கு செடியின் மூலமாக அவருக்கு உணர்த்துகிறார், கடவுள் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு கருணையுள்ளம் கொண்டவர், எவ்வளவு இரக்க குணம் உள்ளவர் என்பதை அவருக்கு உணர்த்தி இறுதியில் யோனாவையும் புரிய வைக்கிறார். யோனாவுக்கும் ஒரு வாழ்வை கொடுக்கிறார். அருமையானவர்களை, இந்த சிந்தனை தான் நம்மையும் இந்த நாளில் அழைக்கிறது. திருப்பாடல்கள் 51 நாம் வாசிப்பது, நொறுங்குண்ட உள்ளத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்று. அதற்கு நமக்கு உதவியாக நொறுங்குண்ட உள்ளத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாமும் மாறுவதற்கு நம்மை அழைப்பு விடுப்பது தாவீது அரசர். தான் செய்த அந்த குற்றங்களிலிருந்து, தான் செய்த அந்த பழியிலிருந்து, தாம் செய்த அந்த பாவத்திலிருந்து மனம் மாறுவதற்காக, கடவுளுடைய அருளை இரக்கத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக, அந்த குழந்தையினுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கில் அவர் என்ன செய்கிறார்? உண்ணான் நோன்பு இருக்கிறார், சாக்குடை உடுத்துகிறார். உடுத்தி நெடுஞ்சான்கிடையாக கடவுளுடைய முன்னிலையில் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழி இருக்கிற இடத்துல நெடுஞ்சான்கிடையாக விழுந்து வணங்குகிறார். அவருடைய இரக்கத்தை பெறுகிறார். அவர் உணர்கிறார், ஐயோ, கடவுளுடைய முன்னிலையில் கடவுள் கொடுத்த அந்த ஆசிரையும் அருளையும் நான் உணராமல் இப்படி ஒரு பாவத்தை செய்துவிட்டேனே, அவருடைய இரக்கத்தை நான் பெறுகிற வரைக்கும் நான் உண்ணான் நோன்பு, நான் சாப்பிடவே கூடாது, உணவு அருந்தக்கூடாது, அவருடைய அருள் மட்டும்தான் எனக்கு நிம்மதி, மன உறுதி, ஆற்றல் என்பதை உணர்ந்தவராக தாவீது அந்த இடத்துல மாறுகிறார். அருமையானவர்களை, நம்மையும் அதற்கு அழைக்கிறார். கடவுளுடைய மன்னிப்பை நாம் பெறுகிறோம், நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமா? அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருவது. நாம் கடவுளுடைய மன்னிப்பை பெறுகிற அந்த பிள்ளைகளாக இருக்கும் பொருட்டு மற்றவர்களுடைய மன்னிப்பை, யாரிடத்திலாவது நம்மிடத்தில் குறைகள் இருந்தால், கோபம் இருந்தால், விரக்தி இருந்தால், வெறுப்பு இருந்தால் அவைகளை மன்னிக்கிற குணம் கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கிற அழைப்பு. நீதிமொழிகள் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 22வது இறை வார்த்தை இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து, வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும் என்று. மகிழ்வார்ந்த உள்ளம் எப்பொழுது? நாம் அடுத்தவர்களை மன்னிக்கிற பொழுது. நமக்கு
விருப்பு வெறுப்பு கோபம் நம்மை ஏற்படுத்தியவர்களை, நம்மை காயப்படுத்தியவர்களை, நம்மை பழிச்சொல்லுக்கு உள்ளாக்கியவர்களை, நம்மீது எல்லா விதமான கோப கணைகளையும், நம்மீது எல்லா விதமான தீய செயல்களையும் நம்மீது செலுத்தியவர்களிடத்தில் அன்பு பாராட்டுவது, மன்னிப்பை அவர்களுக்கு வணங்குவது, இதுவெல்லாம் தான் மகிழ்வார்ந்த உள்ளம், ஆத்மார்த்தமான உள்ளம், கடவுளை தேடுகிற உள்ளம், நேரிய உள்ளம், நேர்மையான உள்ளம் என்று நமக்கு நீதிமொழிகளுடைய புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, இதை உணர்ந்தவர்களாக நாம் மாறும் பொருட்டு இன்றைய திருப்பலி நம்மை அழைப்பு விடுக்கிறது, இன்றைய வாசகங்கள் நம்மை அழைப்பு விடுக்கிறது. ஆகவே கடவுளிடத்தில் மன்றாடுவோம். ஆண்டவரே, எனக்கும் இரக்கமுள்ள மனதை, மகிழ்வார்ந்த உள்ள மனதை, மகிழ்ச்சியூட்டுகிற மனதை, மன நிம்மதியை மனநிறைவை தருகிற மனதை எனக்கு கொடுத்தருளும் ஐயா என்று சொல்லி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை அளவுக்கு அதிகமாக நேசித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பலி பொருட்களால் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் உமது ஆற்றல் மிக்க பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பு அளிக்கும் நீர் திருவுளமானீரே. அதனால் இவற்றை நீர் கனிவுடன் ஏற்று அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களது ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பான ஆண்டவரே, இந்த பலியை நன்றி பலியாக, வேண்டுதல் பலியாக, ஆண்மை இலைப்பாறுதலுக்கான பலியாக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மனமாற்றத்தை வேண்டி, உமது அருளை வேண்டி, உமது ஆசிரை வேண்டி, உமது உடனிருப்பை வேண்டி உம்மிடத்திலே வந்து ஆண்டவரே, மனம் குலுங்கி நொறுங்குண்ட உள்ளத்தோடு உம்மிடத்தில் வேண்டுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவரே, நாங்கள் எல்லோருமே உம்மை நோக்கி திரும்பி பார்க்கிற மக்களாக, உமது ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக, உமது கருணையையும் இரக்கத்தையும் அனுபவித்து வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டுமாய் ஆண்டவரே, நாங்கள் செய்கிற தவ முயற்சிகள் உறுத்தல்கள் எல்லாம் எங்களுடைய மனமாற்றத்திற்கு உதவியாக இருக்க வேண்டுமென்று ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும், நம் பாவங்களை இறைவன் மன்னிக்கவும், நம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உமது சீடர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது பிள்ளைகள் உம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தை மட்டுமே பார்த்து உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு மன நிறைவையும் மன நிம்மதியையும் அமைதியையும் ஒற்றுமையும் தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த மெய்யான செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வை அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன்.
நான் வாழ்கிறேன் என்கிறார் ஆண்டவர். பாவியின் சாவை நான் விரும்பவில்லை, மாறாக அவர் மனம் திரும்பட்டும், வாழட்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு புத்துயிர் அளிப்பதாக. பழைய பாவ நிலையிலிருந்து தூய்மை பெற்று மீட்பு அளிக்கும் மறை நிகழ்வின் பங்கேற்பவர்களாக அது எங்களை மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.